أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألك أهل الكتاب أن تنزل عليهم كتابا من السماء فقد سألوا موسى أكبر من ذلك فقالوا أرنا الله جهرة فأخذتهم الصاعقة بظلمهم ثم اتخذوا العجل من بعد ما جاءهم البينات فعفونا عن ذلك وآتينا موسى سلطانا مبينا ورفعنا فوقهم الطور بميثاقهم وقلنا لهم ادخلوا الباب سجدا وقلنا لهم لا تعدوا في السبت وأخذنا منهم ميثاقا غليظا فبما نقضهم ميثاقهم وكفرهم بآيات الله وقتلهم الأنبياء بغير حق وقولهم قلوبنا غلف بل طبع الله عليها بكفرهم فلا يؤمنون إلا قليلا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 349வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக நாம் சூரத்துன் நிசாவினுடைய 150, 151, 152 மூன்று வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா யூதர்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசி காண்பிக்கிறான். இந்த சூராவினுடைய முடிவில் நாம் இருக்கிறோம். இந்த சூராவினுடைய கடைசி பகுதி வரைக்கும் அல்லாஹு தஆலா யூதர்களை பற்றி மட்டுமே என்ன செய்கிறான், பேசுகிறான். இந்த யூதர்கள் 3 விதமான கொள்கையில் இருந்தாங்க. 3 விதமான கொள்கையில் இருக்கிறவங்க 100% காஃபிர்னு சொன்னால் அல்லாஹு தஆலா என்னையா முனாஃபிக்கு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் இல்லை. உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா வஅதத்னா லில் காஃபிரீன அஸாபன் முஹீனா. இவர்கள் ஒரிஜினல் காஃபிர். என்னங்க, இங்கிட்டும் அங்கிட்டும் இல்லாத பரிபூர்ணமான காஃபிராக இருக்கிறாங்க. இந்த காஃபிர்களுக்கு நான் அதாப தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. அதுல முதல் கூட்டம் அல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டாங்க, ரசூலை ஏத்துக்க மாட்டாங்க. முதல் கூட்டம். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது, அல்லாஹ்வை ஏத்துக்குவாங்க, ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டாங்க. சரி, நாங்க அல்லாஹ் ஒருவன் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்னு சொல்றீங்கல்ல, அவனை ஏத்துக்கிறோம், உங்களை என்னத்துக்கு நாங்க ஏத்துக்கிறோம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது, சில நபிமார்களை எடுத்துக்குவாங்க, சில நபிமார்களை ஏத்துக்க மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்களுக்கு பிடிக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்குவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அப்புறம் வந்த யூஷா இப்னு நூனையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யல, ஏத்துக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அவங்க ஏத்துக்கல. இப்படி 3 விதமான
கெட்ட குணங்களோடு என்ன செஞ்சாங்க, யூதர்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. இந்த 3 குணம் 3 மனிதர்களுமே பரிபூர்ணமான காஃபிர் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். சரிங்க சர்த்து, இது அந்த காலத்தில் 1500 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஆயத்து, இன்னைக்கு உள்ள ஆயத்துக்கு, இன்னைக்குள்ள சமகாலத்திற்கு இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன பாட சொல்றான்டா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்னைக்கு அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான ஹதீஸுகளை அவர்கள் சொல்லுகிற நடைமுறைகளை சுன்னத்துக்களை என்ன செஞ்ச மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். நாம சொல்றோம். அல்லாஹ் கேட்கிறான், நான் சட்டத்தை சொல்றேன், அந்த சட்டத்தினுடைய வடிவத்தை யார் கொடுப்பா? யார் தான் கொடுப்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்கிறார். தொழுகன்னு தான் சொல்லியிருக்கிறேன். எப்படி தொழுகுன்னு யார் தான் சொல்லியிருக்கிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்திருக்கிறார். நாங்கள் அல்லாஹ்வை மட்டும் தான் நேசிப்போம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வை என்ன செய்ய மாட்டோம், நேசிக்க மாட்டோம். என்ன செஞ்சாங்க, ஒரு கூட்டம் அல்லாஹ்வை மட்டுக்கும் ஏற்றுக்குவோம், குர்ஆனை ஏற்றுக்குவோம், ஹதீஸை ஏற்றுக்க மாட்டோம் ஒரு கூட்டம். இவங்களை நாங்கள் காஃபிர் என்ன செஞ்சுட்டோம், ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டோம். அல்லாஹும் ரசூலும் இதைத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க காஃபிர். இந்த மாதிரி மனிதர்களுக்கு பேர் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் வாசிகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. இவங்க கடைசியில் துனியா அழிகிற காலம் வரைக்கும் குர்ஆனை புறப்பட்டா என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது, விளக்கம் கிடைக்காது. குர்ஆன் எப்படி வஹியோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வாக்கு என்னதுங்க, வஹி. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸஈ, இன்னும் ஹதீஸ் கிதாபுகள் எத்தனை கிதாபுகள், லட்சக்கணக்கான ஹதீஸுகளை நாம பார்க்கிறோமா இல்லையா, அத்தனையும் என்னதுங்க, வஹி. எப்படி குர்ஆன் வஹியோ அதுவும் என்னதுங்க, வஹி. நாங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை மட்டும்தான் ஏற்றுக்கோன்னு என்ன செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வந்த வார்த்தை குர்ஆனை ஏத்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அதுக்கு சொன்ன விளக்கத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சொன்னா, இவங்க மூசாவை பின்பற்றுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்காதுன்னு என்ன செஞ்சாங்க இந்த யூதர்கள் சொல்றாங்க. நம்மள்ட்டே ஒரு பழக்கம் இருக்குது, பிடிச்ச சுன்னத்தை மட்டும் என்ன செய்வோம், எடுத்துக்குவோம், பிடிக்காத சுன்னத்தை ஒதுக்கிடுவோம். சாப்பாட்டில் என்ன செய்வாங்க, பிடிச்ச சுண்ணத்து பூரா அமலுக்கு வந்துடும். என்னங்க சாப்பாட்டில் பிடிக்கிற சுண்ணத்து எல்லா சுண்ணத்தையும் என்ன செஞ்சிடும், நம்ம அமல்படுத்திடுவோம். இன்னும் பிற தொழுகையில் பின் சுண்ணத்து தொழுகுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட்டு பறந்துடுவோம். சும்மா முடிச்சுட்டு ஒருத்தர் போனால் கையை பிடிச்சி கவலையாக சொல்கிறாரு, அதற்கு அடுத்த வாரம் பயானில் முக்கியமாக ஒன்று சொல்லுங்கன்றாரு. ஏதோ ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறாரு போல தெரியுதுன்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, தொழுது முடிச்சவன எல்லாம் சிட்டா பறந்துடுறாங்க. என்னங்க, எல்லாரும் வரிசையா பறந்துடுறாங்க. பள்ளிவாசல என்ன செய்யுது, காலி ஆயிருது. ஒருத்தர் கூட பின் சுன்னத்தை என்ன செய்யறது இல்லை, தொழுகிறது இல்லை. ரொம்ப மனசு கவலையா இருக்கு. சொல்லுங்க, நாம சொல்லிட்டோம் பல தடவை. என்னங்க, நீங்க சொல்ற மாதிரி பல பேர் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, நாமும் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் எப்ப ஹிதாயத்து கொடுப்பானோ அப்பதான் தொழுவாங்க, நாம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் முக்கியமாக போகிறேன், எனக்கு வழி விடுங்கன்னு, அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வாங்க என்ன செஞ்சார், சொல்லிட்டார். இப்போ இது எதுக்கு சொல்ல வர்றோம்டா, நாம பிடிச்ச சுண்ணத்துக்கள் என்ன செய்யறோம், எடுத்துக்கிறோம். நமக்கு எனக்கு இது ஒத்துப்பட்டு வராது, சரி வராதுங்கிற சுண்ணத்துக்கள் என்ன செஞ்சிடறோம், நாம தடை செஞ்சிடறோம். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இந்த மாதிரி குணங்களோடு இருக்கிறவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்குவேன், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்க மாட்டேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்குவேன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்க மாட்டேன். இந்த மாதிரி குணங்களோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க முழுக்க முழுக்க காஃபிர்கள். யூதர்களுக்கு பிடிக்காத மலக்கு யாருங்க, யூதர்களுக்கு பிடிக்காத மலக்கு யாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன், அப்பத்தானே அவர் தானே அடிக்கடி சட்டத்தை கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. இவன் ஒன்று வளர்னானா அவர் என்ன செய்வாருங்க, உடனே சட்டத்தை கொண்டு வர. உங்க சொல்லிட்டானுங்க எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்காது. அல்லாஹ் சொன்னா ஜிப்ரீலை பிடிக்காதவன் காஃபிர்ன்ட்டு அல்லாஹ். அவன் எனக்கும் பிடிக்காத, அவருக்கும் பிடிக்காத என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இந்த மாதிரி குணங்கள்ல பிடிக்காதுங்கிற ஒரு குணத்தை மனுஷனுக்குள்ள உதிச்சதே யார் தான், யூதர்கள் தான். இன்னைக்கு சொல்றோம்லங்க, எனக்கு அவருண்டா ஆகாது, எனக்கு இவருண்டா ஆகாது, அவன் பிடிக்காது இவன் பிடிக்காதுன்னு ஒருவருக்கு மத்தியில இந்த குரோதத்தையும் வெறுப்பை உணர்வுகளை ஏற்படுத்தி விட்டவன் யார் தான், யூதன் தான். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இவர்கள் ஒரிஜினல் காஃபிர், இவர்களுக்கு நரகம் வேதனை என்ன செய்யப்படுறது தயார்படுத்தி வச்சிருக்கிறேன் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன ஆமனு பில்லாஹி வ ருசுலிஹி வலம் யுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும். எவர் ஒருவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டு, நான் அல்லாஹ்வை மட்டும் ஏத்துக்குவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா ஏத்துக்குவேன், அவர்களுடைய சுன்னத்துகளையும் பின்பற்றுவேன் என்று சொல்லி அந்த பரிபூர்ணமான நிலையில எவர் ஒருவர்கள் நடக்கிறார்களோ, அவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்வானுங்க, மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கண்டிப்பாக கொடுப்பான். எங்க கொடுப்பான்,
மஹ்ஷர் மைதானத்தில் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுப்பான். அப்ப கூலியே அப்படிங்கிறது இந்த துனியால நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. கூலிக்கு மாரடிக்கிற குரூப்பா நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. ஜமாத்தோட தொழுதுட்டு அல்லாஹ் எனக்கு 27 நன்மையை கொடுப்பான், இந்த என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது, வரவே கூடாது. இந்த சொல்லப்பட்ட உதாரணங்களும் சொல்லப்பட்ட விஷயங்களும் நம்மளை உள்ளக்குள்ள கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு. ஏங்க ஏபிசிடி படிக்கிறதுக்கு சின்ன குழந்தை என்ன செய்யறோங்க, பள்ளி ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவோம், நீ போயிட்டு வாமா, உனக்கு நான் சாயந்தரம் சாக்லேட் வாங்கி வைக்கிறேன், என்ன சொல்றோங்க. இதே காலேஜுக்கு போறவன்ட்ட நீ போயிட்டு வா, உனக்கு சாயந்தரம் சாக்லேட் வாங்கி வைக்கிறேன்னு என்ன சொல்லுவான், இன்னும் சாக்லேட்டும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். ஏன், அவன் வளர்ந்துட்டான், அவன் என்ன செஞ்சுட்டானுங்க, வளர்ந்துட்டான். அவன்கிட்ட போய் இந்த சின்ன செய்தியை சொன்னா இல்ல. இப்ப சின்ன குழந்தையாக இருக்கிற போது, சின்ன குழந்தைன்னா நம்ம 2 வயசு 3 வயசு இல்ல, விவரம் தெரிஞ்சதுல இருந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் எப்பா, ஜமாத்தோடு வந்து தொழுதேனா உனக்கு எத்தனை நன்மை, 27 நன்மை. தொழுது 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 இவர் எப்படி ஆயிட்டாரு, முதிர்ச்சி ஆயிட்டார், கொஞ்சம் வளர்ந்துட்டாரு, கொஞ்சம் ஞானமும் கல்வியும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் இவருக்கு. அல்லாஹ் இயற்கையா கொடுக்குறப்ப இவருக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுக்குற அடுத்த பாடம் என்ன தெரியுமா, கூலியை கணக்கில் வைக்காதீங்க, எண்ணெயை கணக்கில் வைங்க. என்னங்க, கூலியை மனசுல வைக்காது, யாரை கணக்கு மனசுல வைங்க, எண்ணெயை மனசுக்குள்ள வைங்க. அதுவா இதுவாங்கிற என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் வந்துடக்கூடாது. நாம யாருக்காண்டி செய்யறோம், அல்லாஹுக்காக வேண்டி செய்யறோம். இப்ப அல்லாஹு தஆலா நம்மளை கேட்கறாங்க, சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறான், உனக்கு சொர்க்கம் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டா நாம என்ன சொல்லணும், ஏன் ஏங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் எதுக்கு தான் நன்மை செஞ்சோம், ஊர்ல இருக்கிற வரைக்கும் எதுக்கு தான் நன்மை செஞ்சோம். சொர்க்கம் கொடுப்பான், சொர்க்கம் கொடுப்பான்னு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் யாருக்கு சொன்ன பாடம், இந்த சின்ன பிள்ளைக்கு சொன்ன பாடம். யாருக்கு சொன்ன பாடங்க, சின்ன பிள்ளைக்கு சொன்ன பாடம். இப்ப உள்ளுக்குள்ள வந்தாச்சு, எதுக்குள்ள வந்தாச்சு, கிளாஸுக்கு வந்து 10th பாஸ் ஆகி 12th பாஸ் ஆகி காலேஜுக்கு வந்து PhD வரைக்கும் போயாச்சு. இப்ப திரும்பியும் ஏகேஜி எல்கேஜி யூகேஜி பாடத்தை சொல்லுமானா என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். முதிர்ச்சி வந்துருச்சு இல்ல, இதெல்லாம் நான் படிச்ச பாடங்க, இதெல்லாம் நான் படிச்ச பாடம். என்ன சின்ன குழந்தையில சுமக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யறாரு, சுமந்துட்டு போறாரு. ஸ்கூல் பெருசா பெருசா என்ன குறையுது, புக்கு குறையுது. நியாயப்பிரகாரம் என்ன ஆகணும், பெருசா பெருசா என்ன குறையணும், புக்கு கூடணும், புக்கு கூடணும். அங்க என்ன குறையுது, புக்கு குறையுது. அப்ப என்ன ஆகுது, நீ தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யப்படுது, செய்தி எல்லாத்தையும் சுருக்கி 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 என்ன செஞ்சிருச்சு, ஒரு சின்ன கையில கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம தேவையை லேப்டாப் என்ன செய்யறாரு, இன்னைக்கு தூக்கிட்டு போகிறாரு, இது ஒண்ணு போதும், இது ஒண்ணு போதும்னு சொல்லிட்டு. அப்ப சின்ன பிள்ளையில ஒரு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் அப்படியே பெருசாய் என்ன வந்துடணும், முதிர்ச்சி அடைஞ்சிடணும். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், நான் வேணுமா சொர்க்கம் வேணுமா, அல்லாஹ் வச்சு என்ன செய்யறது, அல்லாஹ் இல்லாத சொர்க்கம் எதுக்கு. நாம் என்ன சொல்லணும் தெரியுமா, யா அல்லாஹ் உன்னை கொடுக்கறது மாதிரி உன்னுடைய ரசூலை ஃபர்ஸ்ட் கொடு. ஏன்னா அவங்க தானே எங்களை இங்க அமுச்சு விட்டுருக்காங்க. என்னங்க, யார் அமுச்சு விட்டுருக்குறாங்க, ஆமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணாம எதுவுமே அங்க பாஸ் ஆகாது, அப்படித்தானே. அதுதான் அசல் பாடமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய டிக்ளரேஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. அல்லாஹ் தஆலா அத்துணை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சிட்டான். ஹபீபி நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க ஓகேவா, நானும் ஓகே. ஆமா அப்படித்தானங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்து தொழுகை யார் கபூல் பண்ணா, ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் தான் கபூல் பண்ணாங்க. அடுத்த வாரம் மேராஜுக்கு பயான் பார்க்க போறோம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50ல இருந்து எத்தனை குறைஞ்சிச்சு, 5 வரைக்கும் வந்துச்சு. இப்ப 5 கபூல் பண்றது யார்கிட்ட ஒப்பீனியன் இருக்குது, ரசூலுல்லாஹ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, 5 எனக்கு போதும் நாங்க. அல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும், 5 ரொம்ப கம்மியா இருக்குது, பேசாம 10 வச்சுக்கன்னு யார் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க ஓகேவா, நானும் ஓகே. என்னங்க, நீங்க ஓகேவா, நானும் ஓகே. அப்படித்தானே. ஒவ்வொரு வாரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நம்மளுடைய அமல்கள் கொண்டு போய் கொடுக்கப்படுதுங்க. அது நமக்கெல்லாம் தெரியும்லங்க. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நம்முடைய அத்தனை அமல் என்ன செய்யப்படுது, அக்பர் பள்ளி மட்டுமல்ல, பக்கத்து பள்ளிவாசல் மட்டுமல்ல, உலகத்தினுடைய அத்துணை மனிதர்களுடைய ஈமானுடைய செயல்பாடுகள் யார்கிட்ட ஒப்படைக்கப்படுது. ஆமா, நல்லது தீமையும் அத்தனையும் யார் பார்க்கிறா, ஆமா நம்ம ஃபைல நாம பார்க்கிறோமோ இல்லை, யார் பார்க்கறாங்க. இப்போ புரியுதுங்களா, நம்ம ஃபைல யார் பார்க்கிறோமோ இல்லை, யார் பார்க்கிறா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஃபைல ஒவ்வொரு வாரமும் என்ன செய்றாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன செஞ்சோம்னு கேட்டா நம்மள்ட
ராத்திரி படுக்கிறப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்னு யோசிச்சு செஞ்சுட்டு படுப்பாங்களாமா. நல்லது இருந்தால் நாளைக்கு கூட்டிக்கணும், கெட்டது இருந்தால் அதை என்ன செய்யணும், முழுசாக குறைச்சிடணும்னு. என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கிறோமாண்டா ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். ரொம்ப வாழ்க்கையில் அது இல்லைன்னு கூட சொல்லலாம், நம்மளால சொல்ல முடியும். ஆனால் ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கிறத யார் டிக்ளரேஷன் பண்ணுறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு நல்லதா இருந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறாங்க. யா அல்லாஹ், இப்பேற்பட்ட சீதேவை என் உம்மத்தில் கொடுத்தியடா ரப்பே, உனக்கே எல்லா புகழும். பாவம் செய்கிற ஒரு மனுஷனுடைய பட்டோலையை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இவனை போய் என் உம்மத்தில் கொடுத்தேன்னு சங்கடப்படலை. யா அல்லாஹ், இவனை மன்னிச்சிரு, நாளைக்கு ஹிதாயத்து பெற்று வந்துடுவான்னு நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம சொல்றோம். நாம நினைக்கிறோம் எப்படியோ மனுஷன் தொழுகாத ஒரு பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டாரு. ஆனா யார் துவா செஞ்சிருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனுஷனுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. அங்க இருந்துகிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இவருக்கு என்ன செய்ய, ஹிதாயத்தை கொடுணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிற அழகான பாடம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கூலி அப்படிங்கிறது எங்க இல்ல. அல்லாஹ் சொல்றான், கூலி இங்கதான் வேணும்னா என்ன செய்வேன், நான் கொடுத்துருவேன். ஆனா அங்க ஒன்றும் கிடைக்காது, அங்க ஒன்றும் கிடைக்காது. இப்ப நம்ம அங்கேக்கு வேலை செஞ்சிருக்கிறோமா, இங்கேக்கு வேலை செஞ்சிருக்கிறோமா? பெரிய பாடம் இது, சாதா சீதா பாடம் அல்ல. வருஷம் முழுச உட்கார்ந்து பேசினாலும் என்ன செய்யாது, இந்த பாடத்தினுடைய இல்மை என்ன செய்யாது, நம்மள முடியவே முடியாது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஜாயிண்ட் போட்டு அல்லாஹ் என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய சங்கிலியை தொடர என்ன செய்யறான், அல்லாஹ் இழுத்து போய்கிட்டே இருக்கிறான். அதனால நாம எண்ணத்துல அல்லாஹ் ரசூலை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யணும், துனியாவை எல்லாத்தையும் கழட்டி விட்டு போட்டு அந்த எண்ணத்தில் வாழ ஆரம்பிச்சோன்னு சொன்னோம்னா, நீ பார்த்து எது கொடுக்குறியோ அது போதும், நீ பார்த்து கொடுக்கலையா அல்ஹம்துலில்லாஹ் அது ஓகே. இந்த மனோநிலைக்கு வரணுங்கிறத அல்லாஹ்தால நமக்கு சொல்லி கொடுக்குற பாடமே. அந்த சிந்தனையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தவன் யாருன்னா யூதன் தான். என்னதுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே, இவ்வளவு நியாமத்துகளையும் பெற்றுட்டு என்ன செய்வான்டா, இது எனக்கு பத்தவேன்னு என்ன செய்வான் சொல்லுவான். அல்லாஹு தஆலா சொல்றான், உலகத்திலேயே அதிகமான நியாமத்துக்களை அனுபவிச்சவங்க யார் தெரியுமா? யூதன் தான். யாருங்க? யூதன் தான். அந்த யூதனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கடைசி இந்த சூறாவுடைய கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போறோம். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இவன் யூதர்கள் கேட்ட கேள்வி நிறைய இருக்குது. யூதர்கள் அல்லாஹ் ரசூல்கிட்ட கேட்ட கேள்வி நிறைய இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்ட மாதிரியே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய என்ன செஞ்சாங்க, கேள்விகள் கேட்டாங்க. நியாயமான கேள்விகளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பதில் சொன்னான். குதர்க்கமான கேள்வியும் தேவையில்லாத கேள்வியும் வேணுமனே நோண்டி பார்க்குற மாதிரி பிடிவாதம் பிடிச்ச மாதிரி கேள்வி கேட்டால் அல்லாஹ்க்கு என்ன வந்துடும், கோவம் வந்துடும். நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்ட மாதிரி என் நபிட்டையும் கேட்குறியான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, தன்னுடைய சங்கடத்தை எல்லாம் என்ன செஞ்சான், வெளிப்படுத்தி காண்பிச்சான். அதை சார்ந்திருக்கிற செய்தியை தான் இந்த வாரத்தினுடைய தஃப்சீலை நாம பார்க்க போகிறோம். எதை சொல்வதற்காக அப்படி நாடி வந்திருக்கிறோம், அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. சூரத்துல் நிசாவுடைய 153வது வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்துருக்கிறாங்க. யூதர்கள்ல சில தலைவர்கள் வந்தாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்களுக்கு தௌராத் வேதம் ஒரே புக்கா வந்துச்சு, எங்களுக்கு தௌராத் வேதம் ஒரே புக்கா வந்துருச்சு, அட்டை டு அட்டைங்கிற மாதிரி பலகையில் என்ன செஞ்சிருச்சு, வந்து இறங்கிருச்சு. பேசாம உங்க குர்ஆனும் அப்படி வந்துருச்சுண்டா உங்களை நாங்க கபூல் பண்ணிக்கிறோம். என்ன சொன்னாங்க, பேசாம உங்க குர்ஆன் இறங்கிட்டு இருக்குது இல்ல, பிட்டு பிட்டா இறங்குது இல்ல, நாளைக்கு ஒரு ஆயத்து, நாளைக்கு ஒரு ஆயத்து, நேத்து ஒரு ஆயத்து, இப்படி பிட்டு பிட்டா இறங்குது இல்ல, இதெல்லாம் விட்டுருங்க முகமது. இப்போ ஒரே முடிவா பண்ணிடுவான். என்ன முடிவுண்டா, எங்களுக்கு தௌராத் எப்படி இறங்குச்சோ, எங்களுக்கு தௌராத் வேதம் எப்படி இறங்குச்சோ, ஒரே நேரத்தில் முழுசா இறங்குச்சோ, அது மாதிரி உங்க குர்ஆனும் முழுசா இறங்குச்சுன்னா நாங்க என்ன செஞ்சிடறோம், நாங்க கபூல் பண்ணிடுறோம். ரசூலுல்லாஹ் பேசாம இருந்தாங்க, வாயை திறக்கல. நீங்க யோசிக்கிறது பார்த்தா இது நடக்காத மாதிரி தெரியுது. யார் சொன்னா? ஆமா, யூதனே சொன்னான். நீங்க யோசிக்கிறது பார்த்தா இது நடக்காத மாதிரி தெரியுது. அடுத்த ஒரு ஆப்ஷன் ஒன்று தர்றேன். யார் சொல்றா? யூதன் சொல்றான். அடுத்து ஒரு ஆப்ஷன் சொல்றோம், நாங்க ஒரு 10 பேர் தர்றேன். எங்க தலைவர்கள் அஹ்பாருல் யஹூத், யஹூதிகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு 10 பேர் லிஸ்ட் தர்றோம். இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்கிட்ட ஒப்படைங்க. அல்லாஹ்கிட்ட ஒப்படைங்க. அல்லாஹ் தஆலா அந்த பேரெல்லாம் எழுதி ஒரு லெட்டர் என்ன செய்யட்டும், கீழே அமுச்சு வைக்கட்டும். கீழே வானத்திலிருந்து அந்த தபால் என்ன செய்யட்டும், வரட்டும். அப்படி வந்துச்சுன்னா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க கபூல் பண்ணிக்கிறோம்.
கேட்குற கேள்வி ஏதாச்சும் மண்டை கொடுத்துதான். இப்படித்தான் விசித்திரமான கேள்வியெல்லாம் கேட்கறது யார் தகுதியானவன்? ஆமாம், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்படித்தான் அவன் யோசிப்பானுங்க. அவன் யோசனை பூராவும் இப்படித்தான் என்ன செய்யும் இருக்கும், சம்பந்தம் இல்லாமல். ஒன்று கேட்டால் தௌராத் இறங்குற மாதிரி உங்கள் குர்ஆனும் ஃபுல்லாகவே இறங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் பேசாமல் இருந்தாங்க. இன்னும் அடுத்த கேள்வி சொன்னால், எங்கள் தலைவர்களில் 10 பேருடைய பேரை சொல்கிறோம், அதெல்லாம் அல்லாஹ் தஆலா எழுதி ஒரு லெட்டர் என்ன செய்யட்டும், போடட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்தாங்க, என்னடா ரப்பே, இது ஒரு பெரிய கொடுமையாவில் இருக்குது. உண்மையிலே நபித்துவங்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. 10 பேர் 20 பேர்த்துக்கு பாடம் நடத்துகிற டீச்சர் படாத பாடுபடுது. ஒருத்தன் அங்கிட்டு திரும்பிட்டு இருக்கிறான், ஒருத்தன் இங்கிட்டு திரும்பிட்டு இருக்கிறான், ஒருத்தன் அந்த பக்கம் பண்ணுறான். ஒரு சமூகத்தை கட்டி இழுத்து கொண்டு வந்து சொர்க்கத்தில் நிப்பாட்டுறது சாதாரண வேலை இல்லை. அல்லாஹ் அக்பர். என்ன ஹதீஸை ஆய்வு செஞ்சு பார்த்தா நபிமார்களுக்கு இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். மனிதர்கள்லேயே உயர்ந்தவங்க யார் தான்? நபிமார்கள் தான் அல்லாஹ். ஆனா பட்ட கஷ்டம் பூரா யார் தான் அதிகமாக பட்டா? நபிமார்கள் தான் அதிகமாக பட்டாங்க. அந்த நபிமார்களே அதிகமான கஷ்டப்பட்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்தாங்க, என்னடா ரப்பி இது விசித்திரமா இருக்கு. அல்லாஹ் சொன்னா, இதெல்லாம் என்ன கேள்விங்க முகம்மதே, இதை விட விவகாரமான கேள்வியெல்லாம் மூசாட்ட கேட்டிருக்காங்கன்னு அல்லாஹ் தான். அல்லாஹ் என்ன சொன்னா, கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லல. நான் இறக்குவேனா இறக்க மாட்டேனா, 10 பேர் லிஸ்ட் கொடுங்க, நான் லெட்டர் போடலைன்னு அல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, என்னங்க முகமது இப்படி யோசிக்கிறீங்க, இதை விட விவகாரமான கேள்வியில மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா 2 ஆயத்துக்கு வரலாறு பேசுற அல்லாஹ் தஆலா. இவ்வளவு விவகாரமான கேள்வியெல்லாம் கேட்டானுங்க. எல்லா கேள்விக்கும் நம்ம பதிலை கொடுத்தோம், எல்லா அத்தாட்சிகளையும் உங்களுக்கு கொடுத்தோம். உலகத்துல யாருமே அனுபவிக்காத 10 நியமத்தை இவனுங்களுக்கு கொடுத்தோம். எல்லாத்தையும் அனுபவிச்சு போட்டு கடைசி காலமாட்டை வணங்க போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றேன், எதை வணங்க போயிட்டாங்க? காலமாட்டை. இன்னைக்கு இவனுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறான்ல, மூத்திரத்தையும் அதையும் குடிச்சிட்டு இவன் பிடிச்சதில்ல, யார் பிடிச்சது? ஆமா, அப்பனுக்கு அப்ப முப்பாட்டம் பிடிச்சது. அப்படியே கொண்டு விட்டு என்ன செய்யுது, இன்ன வரைக்கும் என்ன செய்யறாங்க, அதை ஒரு கடவுளாகவும் அதை ஒரு வணக்கத்திற்கு உண்டானதாக இவனை என்ன செஞ்சாங்க, மாத்திட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசாவை நபியே இதை விட விவகாரமான கேள்வியெல்லாம் யார்கிட்ட கேட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி என்னன்னு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துன் நிசாவுடைய 153வது வசனம். யஸ்அலுக, நாயகமே அந்த யூதர்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள், அஹ்லுல் கிதாபி, அந்த யூதர்கள், அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து ஒரு தபாலோ ஒரு புத்தகமோ ஒரு கடிதமோ எங்களுக்கு வந்தா நல்லா இருக்குமே என்ன செஞ்சானுங்க, நபியே உங்களிடத்தில் என்ன செய்யறாங்க, அந்த யூதர்கள் கேள்வியாக கேட்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, ஃபகத் சஅலு மூசா அக்பர மின் தாலிக, மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட நாயகமே இதை விட பெரிய பெரிய கேள்விலாம் கேட்டிருக்கிறாங்க. என்னங்க, தமிழ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுற மாதிரி அல்லாஹ் தஆலா அரபியில வாசகத்தை பேசியிருக்காங்க. இதை விட பெரிய பெரிய கேள்விலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட என்ன செய்யறாங்க, இவங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க, அல்லாஹ் அதை விளக்குறான் பாருங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போனாங்க. எங்கே போனாங்க? நமக்கெல்லாம் தெரியும். தூர் சீனா மலைக்கு போனாங்க. தூர் சீனா மலையில் போய் யாரை பார்க்க போனாங்க? அல்லாஹை பார்க்க போனாங்க. இவன் அல்லாஹ் தஆலா சொன்னா 30 நாள் என்ன செய்யுங்க, நீங்கள் நோன்பு வச்சுட்டு வாங்க. 30 நாள் நோன்பு வச்சுட்டு அல்லாஹ் பார்க்க போகிறோமேன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயெல்லாம் சுத்தப்படுத்திட்டு போனாங்க. அல்லாஹ் சொன்னா, இன்னும் 10 நாள் சேர்த்து இருந்துட்டு வாங்க. நீங்கள் சுத்தம்னு நினைக்கிறீங்க, அதுதான் எனக்கு கஸ்தூரி வாசனைன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ நோன்பு வைப்பதின் மூலமாக ஏற்படுகிற வாசனை எதுக்கு சமமானது? நோன்பு வச்சா என்ன ஆயிரும், வயிறு காஞ்சு போய் நம்மளையும் அறியாமல் என்ன செய்யுது, ஒரு வாடை வருது. அல்லாஹ் சொல்லுகிறான், அது கஸ்தூரி வாசனைன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கணும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கங்க, 40 நாள் முடிச்சுட்டு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பார்க்க போனாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னை நீ காமி, உன்னை என்ன செய்ய நீ காமி. அல்லாஹ் தஆலா சொன்னா, உங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அப்படி பார்க்கறதா இருந்தால் என் நூரை என்ன செய்யறேன், நான் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அல்லாஹுடைய புறத்திலிருந்து என்ன செஞ்சுச்சு, ஒரு பிரகாசம், ஒரு நூறு வந்துச்சு. ஃபஸஇக மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கீழே போட்டு மயக்கம் போட்டு என்ன செஞ்சாங்க, கீழே வந்துட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி. இப்போ இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அந்த யூதர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு 40 பேர்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தூர் சீனா மலைக்கு கூட்டிட்டு போகிறாங்க. என்ன செய்யறாங்க,
தூர் சீனா மலைக்கு கூட்டிட்டு போறாங்க. நீயும் அல்லாஹ்வும் பேசணும், நீங்களும் அல்லாஹ்வும் பேசணும். அந்த பேசுறத நாங்க கேட்டோம்னா நாங்க என்ன செய்யறோம், உங்களைய கபூல் பண்ணிக்கிறோம். இதுதான் கேட்டது. நீங்களும் அல்லாஹ்வும் என்ன செய்யணும், பேசணும். பேசுற சப்தத்தை நாங்க காது கொடுத்து கேட்டோம்னா என்ன செய்வோம், நாங்க உங்களை எல்லாம் கபூல் பண்ணிக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போறாங்க. எப்படி ஒரு விசித்திரமான கேள்வி பாருங்க. ஈமான கபூல் பண்றதுக்கு இவங்க கேட்ட கேள்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 பேர்த்தை தேர்ந்தெடுத்துட்டு என்ன செய்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் எல்லாம் தெரியுமே இது நடக்காதுன்னு. போனாங்க. போனவொடனே அல்லாஹும் ரசூலும் பேசுறாங்க. இந்த பேசுற சப்தத்தை அல்லாஹ்னுடைய குரலை இவங்க என்ன செய்றாங்க, கேட்கறாங்க. யாரு, யூதர்கள். கேட்ட உடனே அத்தனை பேர் முகம் அப்படி பளிச்சுன்னு பல்பு மாதிரி எரியுது. சந்தோஷம் தாங்க முடியல. ஒருத்தனை பார்த்துக்கிறான், அல்லாஹ் பேசுறான், மூசா பேசுறார், அல்லாஹ் பேசுறான், மூசா பேசுறான், என்ன செய்றாங்க, சந்தோஷம் தாங்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை விட சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் 40 பேர் என்ன செய்வாங்க, ஈமானை ஏத்துக்குவாங்க. இவன் ஏத்துக்கிட்டா இவனுடைய கூட்டம் என்ன செய்யும், ஈமானை ஏத்து. பேச்சு உரையாடல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேச்சு உரையாடல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன வேலை, கபூல் பண்ணணும், ஈமான் பண்ணணும்ல. ஒருத்தன் என்ன செஞ்சான், பேசிக்கிட்டான். இது மனசுக்கு திருப்தி இல்லை. என்ன சொன்னாங்க, ஆமா பேசாம அல்லாஹ்வை காமிச்சிருங்க மூசா, பேசாம அல்லாஹ்வை காமிச்சிரு. பேசினார்ல அல்லாஹ் பேசினார்ல, பேசாம என்ன செய்ய, நீ அல்லாஹ்வை காமிச்சிரு. காமிச்சிட்டா வேலை என்ன செய்யும், முடிஞ்சிரும் இல்ல. அவங்க கேட்டாங்க பாருங்க, ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை எங்களுக்கு நீங்கள் காட்டுங்களே முஹம்மதே. அல்லாஹ்வுக்கு கோபத்துக்கு மேல கோபம் வந்துச்சு. என்ன விளையாடுறீங்களா, அங்கிருந்து என்ன எதுக்கு கிளம்பி வந்தீங்க, பேச்சை கேட்கறதுக்கு தானே வந்தீங்க. பேச்சை காது கொடுத்து கேட்டுட்டீங்கல்ல, அப்ப காது கொடுத்து கேட்டுட்டா என்ன கொண்டுறணும், ஈமான் கொண்டுறணும்ல. என்ன எங்க 2 பேர்த்தையும் பார்த்தா பொம்மை விளையாடுற மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு நெருப்பு அனுப்புனாங்க. என்ன செஞ்சான், நெருப்பு வந்தவன அத்தனை பேத்தையும் அப்படியே கரிச்சிருச்சு. அத்தனை பேத்தையும் கரிச்சிருச்சு. இது என்ன சுவாரஸ்யம் தெரியுமா, கரிச்சு மௌத்தா போய் அப்படியே அந்த கரியோட என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், 40 பேரும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. கரிஞ்சு போனா என்ன ஆயிரணுங்க, கீழே விழுந்துடணும், அப்படித்தானுங்க. ஒரு பொருள் கரிஞ்சு போனா பஸ்பமாய் போயிடணும்ல. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க. அந்த இடத்துல அத்தனை பேர் என்ன செய்யறாங்க, நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் ரப்பே இவனுங்களவே ஜாமீனா 40 பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நான் இவனுங்களை கொண்டு போய் அங்க ஒப்படைக்கலன்னு வச்சுக்கோங்க, விவகாரம் வேற மாதிரி ஆயிடும். ஏதோ தெரியாம கேட்டுட்டானுங்க. அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு தெரியாமையா கேட்டானுங்க, தெரிஞ்சுதான் எல்லா கேள்வியும் கேட்டுக்கிறாங்க. நடக்காது, எது நடக்காதோ அதை திரும்ப நோண்டி கேட்கறது யாருடைய பழக்கம், யூதனுடைய பழக்கம். இன்னைக்கு ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் நிதர்சனமானது. இன்னைக்கு நடந்து வர்ற எல்லாத்தையும் படிச்சு பாருங்க, எது நடக்காதோ அது மேல கொண்டு போய் தேவையில்லாம வாய் விட்டு நோன்றது யாருடைய பழக்கம், யூதனுடைய பழக்கம். அல்லாஹ் தஆலாட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டாங்க, தெரியாம பண்ணிட்டாங்க. இவனை மன்னிச்சு விட்டு இவனுடைய பனு இஸ்ரவேலர்கள்ட்ட கொண்டு போய் இவனை ஒப்படைச்சிட்டேன்னா என் பொறுப்பு நீங்கிடும். இல்லைனா என் மேல ரொம்ப சங்கடத்துக்கு உண்டான நிலைமைக்கு நான் ஆளாகி போயிடுவேன். அல்லாஹ்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டதுனால அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, திரும்பவும் ஹயாத்தை கொடுத்தான். நின்றுட்டு இருக்கிற அத்தனை பேத்துக்கும் திரும்பவும் உயிர் என்ன செய்யுதுங்க, ரிப்பீட் ஆகுது. எரிஞ்சு போனவன் அத்தனை பேரும் மறுபடியும் என்ன செய்யறாங்க, ஹயாத்தாகி போகிறாங்க. யோசிச்சு பாருங்க அந்த காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மன்னிப்பை விட உங்களுக்கு வேற ஏதாவது பெருசா வேணுமா, இதை விட உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? மௌத்தா என்ன செஞ்சிருக்கிறேன், நான் ஹயாத்தை கொடுத்துருக்கேன். சும்மா பாஸ்னா மின் பாதிக்குமுல் மௌத்தானவங்களை ஹயாத்தாக்குறதுங்கிறது மஹ்ஷர்ல மட்டும்தான். ஆனா இவங்களை நின்ற வாக்கிலே என்ன செஞ்சேன், நான் ஹயாத்தை கொடுத்தேன். ஹயாத்தை கொடுத்தோன்னு என்ன செஞ்சானுங்க, தெரியாம செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சுக்கன்னு சொல்லுவானுங்கன்னு பார்த்தா அப்பயும் என்ன செய்யல, அப்பயும் காலரை தூக்கிட்டு என்ன செஞ்சானுங்க, திமிராத்தான் இருந்தானுங்க. அங்க போய் என்ன செஞ்சானுங்க, நடந்ததெல்லாம் சொல்லணும் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, பேசாம நம்ம கால மாட்டே வணங்கவும்ட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், சும்ம தஹதுதுமுல் ஐஜ்ல மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், நம்முடைய அத்தாட்சிகளை கண் கொண்டு பார்த்ததற்கு அப்புறம் என்ன செஞ்சானுங்க, இவனுங்க கால மாட்டை என்ன செஞ்சானுங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஃபூனா அன் தாலிக், அந்த நேரத்தில் மூசா கேட்டதுனால தான் நாம் என்ன செஞ்சோம், நம்ம மன்னிச்சோம். நாம் கேட்டதுனால
மன்னிச்சோம். இல்லைன்னா அந்த 40 பேரும் அப்படியே கரிஞ்சியே என்ன செஞ்சிருந்திருப்பானுங்க, அப்படின்னு நின்றுருப்பாங்க. வாத்தைனா மூசா சுல்தான முபீனா, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம திரும்ப 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 அத்தாட்சிகளை காமிச்சுக்கிட்டே இருந்தோம். இது ஒரு அத்தாட்சியோட அல்லாஹ் என்ன செய்யற, நம்ம முடிக்கல. திரும்ப திரும்ப அத்தாட்சிகளை காமிச்சோம். இவன் இதுல இல்லைன்னா அடுத்ததுல விளங்கிக்குவான், இதுல இல்லைன்னா அடுத்ததுல விளங்கிக்குவான்னு வழக்கத்தை காமிச்சுக்கிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் விளங்கலான கேட்டா விளங்காமையே போயிட்டான். யாரு? இந்த யூதர்கள். இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்னென்னலாம் விளக்கத்தை கொடுத்தான் தெரியுமாங்க? சுபஹானல்லாஹ். ஒரு அத்தாட்சி 2 அத்தாட்சிகள் இல்லை, திரும்ப திரும்ப அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வியாக்கியானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். எப்பா இதை புரியலன்னா அடுத்ததுல புரிஞ்சா, இது புரியலன்னா அடுத்ததுல புரிஞ்சா, கடைசி வரைக்கும் புரிஞ்சதை புரியாத வகையில் நடிச்சானுங்க. யாரு? யூதர்கள். புரிஞ்சதை எல்லாத்தையும் என்ன செஞ்சானுங்க, புரியாத மாதிரியே கண்டினியூ பண்ணா கடைசி வரைக்கும் யூதர்கள். என்ன தெரியுமா அல்லாஹ் தஆலா கொடுத்த அத்தாட்சிகள்? ஒரு அத்தாட்சி இல்லை, 2 அத்தாட்சி இல்லை. இந்த ஆயத்தினுடைய சுருக்கத்தில் சில செய்திகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான் பாருங்களேன். என்ன அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்திருக்கிற நியாமத்துக்கள்ல ஒரு நியாமத்து, அறிவாளியான சமூகம் யாருங்க? யூதர்கள். வஇன்னி ஃபல்லல்துகும் அலல் ஆலமீன், அகிலத்தார்களிலேயே உங்களை நாம சிறப்பானவர்களாக ஆக்கி வச்சிருக்கோம். சிறப்புன்னா நம்மள மாதிரி அல்ல. நாம இங்க டவுனா தான் இருப்போம், அங்க என்ன செய்வோம், நாம தான் கிங்கு, நாம தான் எல்லாத்துலேயும், நாம தான் தலை சிறந்தவங்க. யார்? உம்மத்தி முஹம்மதியா. ஆனா துனியாவிலேயே அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை ரொம்ப தங்கத்திலையும் கண்ணியமா அல்லாஹ் தஆலா சிறப்புகளையும் மேன்மைகளை கொடுத்த ஒரே கூட்டம் யாரு தான்? யூத கூட்டம் தான். அந்த யூத கூட்டத்தை தான் அல்லாஹ் தஆலா உலகம் அழிகிற வரைக்கும் சாப கூட்டம்னு சபிச்சது யாரத்தான்? அந்த யூத கூட்டத்தை தான். அல்லாஹ் சொல்றா, உங்களை சமூகத்திலேயே சிறப்பானவர்களா நாம் என்ன செஞ்சோம், ஆக்கி வச்சோம். அப்பயாச்சும் புரிஞ்சுக்குவீங்களான்னு கேட்டா புரியல. சரி, ஃபிரௌன் இருந்து உங்களை என்ன செஞ்சோம், நாம காப்பாற்றணும். ஃபிரௌன் இருந்து காப்பாற்றணும். காப்பாற்றின உடனே நீங்க என்ன செய்வீங்க, திருந்தி வாழ்ந்துருவீங்கன்னு கேட்டா அப்ப என்ன செய்யல, நீங்க வாழல. சரி பரவாயில்ல, ஃபிரௌன் இருந்து காப்பாற்றது மட்டுமல்ல, 12 கூட்டத்தார்கள், நீங்க 12 பேத்துக்கும் 12 ரூட்டு கொடுத்தோம். என்னங்க, 12 பேத்துக்கும் 12 ரூட்டு. ஏன்னா நாங்கெல்லாம் சமூகம் பனு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 குழந்தைங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 குழந்தைங்க. அந்த 12 குழந்தைகள் இருந்து வந்தவங்க தான் பனு இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள். இவங்க எல்லாருமே என்னைக்குமே அந்தந்த கூட்டத்தை தான் போய் சேருமோ ஒழியா ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தில் என்ன செய்யாது. அது மாதிரி தான் இன்னைக்கும். என்னங்க, ஏன் ஜாதி ஏன் ஆளுப்பா, இந்த ஆள் அடுத்த ஆளோட என்ன செய்யாது, சேரவே சேராது. நாம் என்ன செஞ்சோம், 12 கூட்டத்துக்கும் 12 வழிகள் என்ன செஞ்சோம், ஏற்படுத்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் என்ன செஞ்சீங்க, வாழ ஆரம்பிச்சிங்க, சுகமாக இருந்துச்சிங்க. அப்பயாச்சும் என்னை நீ ஈமான் கொண்டு நம்புவீங்களான்னு கேட்டால் நம்பலை. சரி, இந்த தப்பிச்சு வந்தப்ப ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள்ட்ட, ஃபிரௌனுடைய கவுமுகள்கிட்ட நகையை வாடகைக்கு வாங்கியிருந்தாங்க. என்னது? நகையை கொஞ்சம் கொடுங்க, இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து கொடுக்குறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கொடுக்குறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பனு இஸ்ரவேலர்கள் யார்கிட்ட நகையை வாங்கியிருந்தாங்க? ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள். இப்போ தான் ஃபிரௌன் இருந்து தப்பிச்சாச்சு இல்லை, நகையெல்லாம் என்ன செய்யணும், ஒப்படைக்கணும் இல்லை. அதான் ஃபிரௌனே மௌத்தா போயிட்டாங்க. இப்போ நகை பூரா எங்கே இருக்குது, இவங்க கையில் இருக்குது. இங்கே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, நான் அல்லாஹ்கிட்ட போய் தூர் சீனா மலையில் பேசிட்டு வர்றேன், எனக்கு பதிலாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இங்கே உங்களுக்கு நபியா இருந்து பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே போயிட்டாங்க, தூர் சீனா மலைக்கு போயிட்டாங்க. இப்போ தூர் சீனா மலைக்கு போயிட்டு வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நபியா வச்சுக்க சொல்லிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவ்வப்போது அல்லாஹ் பற்றியும் ரசூலை பற்றியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு விவகாரமான ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு பேர் சாமிரி. அவருக்கு பேர் என்னதுங்க, சாமிரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹ் தஆலா இவன் பேரை குர்ஆன்லயே சொல்றான், சூரத்து தாஹால சொல்றான். சாமிரி என்ன செஞ்சான், இந்த நகையெல்லாம் வச்சிருக்கீங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா அவன் கொடுத்தான். அந்த நகையை பூராத்தி காளமாடு மாதிரி செஞ்சான். என்ன செஞ்சானுங்க, காளமாடு மாதிரி செஞ்சான். காளமாடு தங்க காளமாடு. என்ன காளமாடு, தங்கத்தில் ஆனா நான் காளமாடு. காளமாடு ரெடியா இருக்குது. இப்போ காளமாடு பேசினா தானே இவனுக்கு நம்புவானுங்க, அல்லாவே பேசுனா தான் நம்புவாங்க. காளமாடு பேசணும் இல்லை, இப்போ காளமாடுக்கு ஹயாத் வரணும் இல்லை. இந்த சாமிரி என்ன பண்ணாண்டா, ஒரு விவகாரமான ஒரு ஆள் என்னண்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை அழிக்கிறதுக்காண்டி மேலேருந்து வந்திருந்தாங்கல்ல, இவங்க குதிரை எந்த இடத்துல, இவங்க குதிரையினுடைய பாதை எந்த இடத்துலலாம் பட்டுச்சோ அந்த இடத்துலலாம் புற்கள் முளைய ஆரம்பிச்சிச்சு. ஹதீஸ் புரியுதுங்களா?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய குதிரையினுடைய பாதங்கள் பூமியில எந்த எந்த இடத்துலலாம் பட்டுச்சோ அந்த இடத்துல என்ன முளைக்குது? புற்கள் முளைக்குது. அந்த இடம் ஹயாத் ஆகி அந்த இடத்துல செடி முளைக்குது. சாமரி அதை காட்சியை பார்த்துக்கிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வரலாறு. இந்த மண்ணை என்ன செஞ்சாங்க? ஒரு புடி என்ன செஞ்சான்? எடுத்து வச்சுக்கிட்டான். அப்ப இந்த மண்ணுக்கு, பாதம் பட்ட மண்ணுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. தங்கத்திலான சிலை என்ன செய்யுது? மாடு என்ன செய்யுது? இருக்குது. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மண்ணை தூக்கி என்ன செஞ்சாங்க? போட்டா அந்த மாட்டுக்கு என்ன வந்துருச்சு? ஹயாத் வந்துருச்சு. மூசாவை தேடிட்டு இருக்கிறீங்களே, இங்க பாரு மாடு, ஒன்றும் இல்லாத தங்க மாடு என்ன செய்யுது? பேசுது. இதை வணங்குறத விட்டு போட்டு மூசாவை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இதை வணங்குறத விட்டு போட்டு மூசாவை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? இந்த சாமி என்ன செஞ்சான்? சொல்ல ஆரம்பிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே 30 நாள் நோன்பு வச்சுட்டு யாரை பார்க்கறதுக்கு இருக்காங்க? ஆமாம், அங்கே ஈமானு, இங்கே குஃபுர். அங்கே ஈமானு, இங்கே குஃபுர். இப்போ என்ன செஞ்சான் சாமிரி? அல்லாஹு தாலாவுக்கு பயங்கரமான கோபம். 40 நாள் அல்லாஹை பார்த்து முடிச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தா இங்க எல்லாரும் தீன்லையும் இபாதத்தில் இருப்பானா எதை வணங்கிட்டு இருக்கிறாங்க? அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே என்னடா ரப்பே? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியை பிடிச்சி கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானுங்க, சூரத்து தாஹா, தாடியை பிடிச்சி கேட்டாங்க, கொஞ்சம் கூட நீங்க சொல்லலையா? நான் சொல்லியிருந்திருப்பேன், சொல்லியிருந்தா இந்த கூட்டம் இன்னும் பல கூட்டமாக மாறி போயிடும். எல்லாம் சிக்கி செதறி சின்ன பின்னமாக ஆயிருந்திருப்பாங்க. நீங்க வர வரைக்கும் இந்த கூட்டத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறது எனக்கு பெரிய விஷயமா போச்சு. என்னங்க, வணங்குங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம், வணங்க வேணாம்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிட்டு எல்லாம் பிரிச்சுட்டாங்க. நான் அப்புறம் இவனை பூராத்தி ஒன்று சேர்க்கறது அதை விட பெருசாக போயிடும். இன்னைக்கு பள்ளிவாசலுக்குள்ள ஆளை உள்ள கொண்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. என்னங்க, அதை இதையும் சொன்னா வரவரை என்ன செய்ய மாட்டாரு, வராம போயிடுவார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது இப்படி இருக்கிறதுனால நான் எதுவுமே சொல்லலை. அல்லாஹ் தாலாட்ட என்ன செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது பெரிய அதாபா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் தாலா சொன்னா, அத்தனை பேத்துக்கும் தண்டனை என்ன தெரியுமா? அத்தனை பேத்து கையிலையும் கத்தியை கொடுங்க மூசாவே, ஒருத்தன் இன்னொருத்தனை வெட்டுட்டோம், ஒருத்தன் இன்னொருத்தனை வெட்டுட்டோம். இதுதான் என்னது? தண்டனை. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே தெரியாம செஞ்சுட்டான். யார் தான் துவா செஞ்சா? ரப்பே தெரியாம செஞ்சுட்டான், இவர் என்ன செய்ய, நீ மன்னிச்சு விட்டுரு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டவன் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா மன்னிச்சு என்ன செஞ்சான்? விட்டுட்டான். இப்போ யாச்சி திருந்துவானுங்களான்னு பார்த்தா என்ன செய்யலை, திருந்தலை. இங்கிருந்து என்ன செஞ்சாங்க? போனாங்க. போனவங்க தூரு செய்து நைல் நதியிலேருந்து அந்த பக்கம் போனவுடனே பயங்கரமான வெயில் அடிச்சிச்சு, பயங்கரமான வெயில் அடிச்சிச்சு. இப்படியே வெயிலே போய்கிட்டு இருந்தோம்னா நாங்களாம் என்ன செய்வோம்? கருத்து போயிடுவோம், எங்களுக்கு நிழல் கொடுங்கன்னு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், வதல்லல்னா அலைக்குமுல் கமாம, இவங்களுக்கு அல்லாஹ் என்னத்தை கொடுத்தாங்க? நிழலை கொடுத்தான். நிழலை கொடுத்தோன்னே சுகமாக என்ன செஞ்சாங்க? இருந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி காலத்தை ஓட்டுறது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழி வேணுமே என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா மண்ணு செல்வாங்கிற உணவு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இறக்கி கொடுத்தான். மண்ணு செல்வாங்கிற உணவு என்ன தெரியுமா? சொர்க்கத்திலிருந்து வந்த உணவு. இறைச்சிகளும் கறியும் இன்னும் பிற மீன் வஸ்துக்களும் என்ன செஞ்சிருச்சு? இருந்துச்சு. அல்லாஹு தஆலா சொன்னா ஒரே ஒரு கண்டிஷன், சேமிச்சு வைக்கக்கூடாது. அன்னன்னைக்கு என்ன செய்யுங்க? நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க. எந்த காரணத்தில் என்ன செய்யக்கூடாது? சேமிச்சு வைக்கக்கூடாது. சனிக்கிழமை மட்டும் என்ன செய்யாது? உணவு வராது. சனிக்கிழமை தேவைக்கு வெள்ளிக்கிழமை என்ன செய்யலாம்? நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம். திரும்ப அடுத்த நாள் என்ன செய்யக்கூடாது? சேமிச்சு வைக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய உணவை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே? நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நல்லா என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. வயிறு புடைக்க நல்லா சாப்பிட்டு முடிச்சோடனே மெல்லமா கேட்டாங்க, எத்தனை நாளைக்கு இப்படியே கறியும் சோறுமா சாப்பிட்றது? நாம கொஞ்சம் காய்கறிகளை நாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஃபிரௌன் ஊரில் இருக்கிற வரைக்கும் வெள்ளரிக்காவும் கத்திரிக்காவும் வெங்காயமும் பூண்டும் நாங்கள் என்ன செஞ்சோம்? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இதை எப்படி சாப்பிட்றதுன்னு என்ன செஞ்சானுங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், சிறப்பான ஒரு உணவை கொடுத்துருக்கிறேன், அதை விட்டு போட்டு மட்டமான உணவை நீ கேட்குறியா? என்ன கேட்குறாங்க? மாட்டை வணங்குற, மாட்டிறைச்சியை கொடுத்தா நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? சாப்பிட மாட்டேங்கிற. மாட்டை விட மாட்டிலேருந்து வந்த புற்பூண்டுகள்லேருந்து மாடு சாப்பிட்ற புற்பூண்டுகளையும் காய்கறி வஸ்துக்களை என்ன செய்யற? நீங்க சாப்பிட்றதுக்கு பிரியப்பட்டு கேட்குற, வச்சுக்க, என்ன செய்ய? நீ சாப்பிடு. ஆனா அசல் பாடம் என்ன தெரியுமா? இந்த காய்கறி விளவிடும் எது சத்தானது? எதுங்க சத்தானது? என்னங்க தெரித்து சப்பா சொல்றீங்களேன்னு கேட்ட வேணாம். இன்னைக்கு சொல்றவங்க பூரா என்னதான் சொல்றாங்க?
காய்கறி எல்லாம் கீரை வகைகளா சாப்பிடுங்க. நீங்க நான்வெஜ் என்ன செய்யாதீங்க. இதெல்லாம் அந்த குரூப்ல இருந்து வர்றது. என்னங்க ஜி? ஆமா, அந்த அந்த பாடத்துல இருந்து வந்து சமூகத்துக்கு என்ன செய்யறாங்க, பாடமா சொல்றாங்க. நாமளும் என்ன செய்யறோம், ஓஹோ இதுதான் அசல் போல தெரியுது. ஆனா ஆனா டாக்டர்ஸ போய் கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? புரோட்டீன் எதுல தான் இருக்குது? இறைச்சியில தான் இருக்கு. எதுல தான் இருக்குதுங்க? புரோட்டீன் எதுல தான் இருக்குது? இறைச்சியில தான் இருக்குது. நீங்க புரோட்டீன் சாப்பிடுங்க, கோழி சாப்பிடுங்க, கறி சாப்பிடுங்க. ஆனா இவங்க சொல்ற குரூப்ல என்ன சொல்லும்? அதெல்லாம் சாப்பிடாதீங்க, ஒன்லி என்ன செய்யுங்க, நீங்க வெஜிடேபிள் மட்டும் சாப்பிடுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வயது குல்தும் மூசா லன் நஸ்பிர் அலா தஆமின் வாஹிதின். ஒரு உணவை மட்டுமே பொறுக்காம உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நாம சொல்றோம் இதை விட சிறந்த உணவு வேற எதுவுமே கிடையாது. ஆனா இது இவங்க வேணான்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நான் இந்த கத்திரிக்காயை வெங்காயத்தையும் பூண்டையும் நான் கொடுக்குறேன், ஆனா இது சிறந்த உணவு இல்லைன்னு யார் சொல்றா? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு என்ன செஞ்சானுங்க? சந்தோஷமா இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க ஒரு ஊரை கைப்பற்றுவீங்க, ஒரு ஊரை கைப்பற்றுவீங்க. அந்த ஊருக்குள்ள நீங்க போகிறப்ப என்ன செய்யணும்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வே எங்களை மன்னிச்சிருன்னு என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேட்டுக்கிட்டே நீங்க என்ன செய்யுங்க, ஊருக்குள்ள போங்க. அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அப்படித்தான் சொன்னாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஊருக்குள்ள போகிறப்ப பாவ மன்னிப்பு கேட்கறாம ஹைத்தத்துன் அப்படின்னா பாவத்தை மன்னிச்சிருன்னு அர்த்தம். இவங்க கேட்டானு ஹிந்தத்துன் ஹிந்தத்துன் ஹிந்தத்துண்டு போனாங்க. ஹிந்தத்துன்னு என்ன தெரியுமா? யாரெல்லாம் எங்களுக்கு கோதுமையை கொடு, கோதுமையை கொடுன்னு என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான். இவன் என்னத்தை கேட்டானுங்க? யாரெல்லாம் எங்களுக்கு கோதுமையை கொடு, கோதுமையை கொடுன்னு என்ன செஞ்சான்? இவங்க கேட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். திரும்ப திரும்ப என்ன செய்யறான்? இவன் மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், கொண்டுகிட்டே இருக்கிறான். குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லையே, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லையே. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாறையை தட்டினாங்க. வைதிஸ்தஸ்கா மூசா ஃபகுல் நத்ரிப். மூசா பாறையை தட்டினாங்க. 12 ஊட்டுக்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? இந்த வந்துச்சு. 12 ஊற்றுக்களையும் குடிச்சிட்டு என்ன செஞ்சாங்க? சுகமா இருந்தாங்க. அல்லாஹ் கேட்குறான், இப்படியே சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, கேட்கறத பூரா யார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா? அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ வணங்குற மாதிரி ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதா? என்னங்க, இவ்வளவையும் அனுபவிச்சிட்டீங்க, இவ்வளவையும் அனுபவிச்சிட்டீங்க, இப்போ வணங்குற மாதிரி ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதான்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமாங்க? அல்லாஹ் செருப்படி அடிக்கிற வார்த்தையை சொல்றாங்க. எங்க உள்ளம்லாம் பூட்டி போயிருக்குது, சும்மா நச நச நசன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாதீங்க, முதல் இங்கிருந்து கிளம்புக மூசான்னு என்ன சொன்னாங்க? ஆமா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் எங்க ஏத்துக்கிற மாதிரி இல்லை. குலூபுனா குல்ஃபுன், எங்க கல்புல என்ன செய்யப்பட்டிருக்குது? பூட்டு போடப்பட்டிருக்குது, பூட்டு இருக்குது. அதனால நீங்க சொல்றதெல்லாம் எதையும் ஏத்துக்கிறது மாதிரி இல்லை. ஏன்டா இவ்வளவே அனுபவிச்சு இதுக்கெல்லாம் ஒரு பதிலே கிடையாதா? இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், வேற வேலை இருந்தால் போய் பாருங்க மூசாவேன்ட்டாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு கோபம் வந்துச்சு. நீ என்னடா பூட்டி இருக்குன்னு சொல்ற? நான் சொல்றேன், உன் கல்பை நான் ஏற்கனவே பூட்டி தான் வச்சிருக்கிறேன்ட்டாங்க. அவருடைய உள்ளங்களிலே நாம உத்தரவு கொடுத்திட்டோம், இவன் என்ன செய்ய மாட்டான்? ஹிதாயத்துக்கு வரவே மாட்டான்னு சொல்லிட்டு. இப்போ அல்லாஹ் தஆலா இந்த பாடத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? நியாமத்துக்களை அனுபவிச்சு 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 இது பத்தாது, இது பத்தாது, இது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப திரும்ப அல்லாஹ்கிட்ட என்ன செய்றீங்க? நீங்க நியாமத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? நியாமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நியாமத்துக்கு ஒரு முடிவு வேணும் இல்ல? இவ்வளவு நியாமத்துக்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த நியாமத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நீ என்ன பரிகாரமா நீ செய்ய போற? எதையும் என்ன செய்யல இவங்க, செய்யல. எதைத்தான் செஞ்சானுங்க? மாறத்தான் செஞ்சானுங்க, மாட்டத்தான் என்ன செஞ்சானுங்க இவங்க வணங்க. அல்லாஹ் தஆலா அதை தான் அல்லாஹ் தஆலா ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுக்குறான். மூசாவை உங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்காத நியாமத்துக்களே கிடையாது, எந்த கௌமும் இந்த மாதிரி நியாமத்துக்களை அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளவு நியாமத்தை யார் கூட அனுபவிச்சிருக்கிறா? யூதர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அனுபவிச்சிருக்கிறாங்க. அனுபவிச்சதை எல்லாத்தையும் இவன் ஈமான் கொண்டானான்னு கேட்டா ஈமான் கொள்ளவே இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? ஒரு நியாமத்து நமக்கு கிடைச்சிருந்தால் அது யார்கிட்ட கிடைக்குது? அல்லாஹ்கிட்ட கிடைக்குது. கிடைச்ச நியாமத்தை கொண்டு பூர்த்தியாக்கி அல்லாஹ்வை மேலும் வணங்குறதுக்கு முயற்சி செய்யணுமே ஒழிய இப்படியே இருந்துகிட்டு இருந்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டோம்டா யாருக்கு வந்துடும்? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், நாயகமே உங்கள்கிட்ட வேதத்தை கேட்கிறானுங்க, பேரை கேட்கிறானுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வே காமின்னு கேட்ட கூட்டம். யாரை காமி? அல்லாஹ்வை காமி. அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், தௌராத் வேதம் இறங்குச்சு,
இவங்களுக்கு நம்மளுக்கு மாதிரி 23 வருஷம் தௌராத் வேதம் இறங்கலையே, ஒரே நேரத்தில் தான் என்ன செஞ்சு தௌராத் வேதம் இறங்குச்சு. பாருங்களேன் எவ்வளோ அட்டுழியம் பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். தௌராத் வேதம் இறங்கினோன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, பனு இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு என்ன செய்கிறாங்க, படித்து காமிக்கிறாங்க. பூராத்தையும் கேட்டு போட்டு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் கடைப்பிடிக்கிற மாதிரி எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லைன்ட்டான். என்ன சொன்னாங்க, இதெல்லாம் கடைப்பிடிக்கிற மாதிரி எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, சூரத்து நிசாவினுடைய 154வது வசனத்தில் சொல்கிறாங்க, வரஃபஅனா ஃபௌகஹும் தூர பிமீசாகிஹிம், தூர் சீனா மலையை தூக்கி அல்லாஹ்வுத்தாலா அவங்க தலை மேலே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. தூர் சீனா மலைங்க, தூர் சீனா மலையை தூக்கி அல்லாஹ்வுத்தாலா அவங்க தலை மேலே நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சொன்னா சட்டத்தை ஏற்றுக்கிறியா மாட்டியா? மாட்டேன்னு சொன்ன எதை கீழே போட்டுருவேன், மலையை கீழே போட்டுருவேன். மலை கீழே விழுந்துச்சு, உங்க சந்ததியே இந்த துனியாவில் இல்லாமல் போயிடும். அல்லாஹ்வே எங்களை மன்னிச்சுக்க, அல்லாஹ்வே எங்களை மன்னிச்சுக்க, இனிமேல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வரம்பு மீறி பாச மாட்டோம். என்ன செஞ்சாங்க சொன்ன ஒன்று அல்லாஹ்வுத்தாலா தூக்கின மலையை பாங்க அந்த பக்கம் என்ன செஞ்சாங்க, இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்சவனு என்ன செய்யணுங்க, ஈமான் கொள்ளும்ல அடுத்த பஞ்சாயத்தை உருவாக்குறாங்க. உண்மையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹக்கான வார்த்தை. நான் பனு இஸ்ரவேல்கிட்ட படாத கஷ்டப்பட்டிருக்கிறேன் நாயகமே. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு மேராஜில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, 50 தூக்கிட்டு போகாதீங்க. என்னங்க 50 தூக்கிட்டு போயிடாதீங்க, சொல்ல முடியாத துயரத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஆளா இருக்கிறேன். திரும்பி போயிருங்க, அல்லாஹ்ட்ட திரும்பி போய் என்ன செய்யுங்க, நீங்க குறைச்சிட்டு வாங்க. சொன்ன வார்த்தை ஹக்கு தானுங்க, சொன்ன வார்த்தை என்னது, ஹக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏண்டா மலையை தூக்கி கீழே இறச்சவன் இப்படி மாறு பண்ணி பேசுறீங்களே நீங்க, அப்படித்தான் மூசா வேண்டாம். என்ன சொன்னானுங்க, அப்படித்தான். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் மௌத்தாயிருவேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் என்ன செய்வேன், நான் மௌத்தாயிருவேன். மௌத்தானதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அரிஹாங்கிற ஊரை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கைப்பற்றி கொடுப்பான். அந்த அரிஹாங்கிற ஊரை நீங்கள் கைப்பற்றுகிறப்பதற்கும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே முதல் தடவை போகிறப்ப அல்லாஹுக்கு பணிஞ்சு சிரம் பணிஞ்சு என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போங்க. ஏன், அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துங்கிற விதமாக ஊர் அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, கைப்பற்றி கொடுத்தான். கைப்பற்றி கொடுத்தோன்னா பணிஞ்சு போகணும்ல, எப்படி போனானுங்க, நாம தான் ஜெயிச்சு உள்ளே போகிறோம். என்ன செஞ்சானுங்க, உள்ளுக்குள்ளே போனானுங்க. அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், சனிக்கிழமை வரம்பு மீறி என்ன செய்யாதீங்க, நீங்கள் நடக்காதீங்க. அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கிற நாள் கிடையாது, அன்னைக்கு நீங்கள் அல்லாஹ்வை வணங்குற நாள். அந்த நாட்களில் நீங்கள் மீன் பிடிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க, நீங்கள் அதாபா என்ன செய்வீங்க, நீங்கள் அனுபவிப்பீங்க. குரங்கா மாறினாங்கிற வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொன்னான். இது மாதிரி ஒப்பந்தத்துக்கு மேலே ஒப்பந்தத்துக்கு மேலே ஒப்பந்தத்துக்கு மேலே யார்கிட்ட அல்லாஹ் தஆலா வாங்கிக்கிட்டே இருக்கிறான், யூதர்கள்ட்ட அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒப்பந்தத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிறான். ஏப்பா தூர் சீனா மலையை பிடிச்சிருக்கிறேன், கீழே விட்டா எல்லாம் அழிஞ்சு போயிருவீங்க, என்ன செய்யுங்க, கபூல் பண்றீங்களா? கபூல் பண்றேன். எப்ப ஊருக்குள்ள போகிறப்ப சுஜ்ஜதன் சஜிதா செய்த நிலையில பணிவா உள்ளுக்குள்ள போகணும், சரியா? சரி. சனிக்கிழமை வரம்பு மீறி நடக்கக்கூடாது, சரியா? சரி. எல்லா ஒப்பந்தத்துக்கும் ஊன்ட்டு ஒப்பந்தத்திற்கு உண்டான நேரம் வர்றப்ப ஒப்பந்தத்துக்கு மாறி செய்யறவன் யாரு? யூதர்கள். இன்னைக்கெல்லாம் அதுதானுங்க. ஏன்னாப்பா நேற்று சாயந்தரம் ஒன்று சொன்ன, இன்னைக்கு ஒன்று சொன்ன, அது நேற்று, இது இன்னைக்கு. யாருங்க? யூதனுடைய பேச்சே அப்படித்தான், அது நேத்து, இது இன்னைக்கு. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வரஃபஅனா ஃபௌகஹும் தூர பிமீசாகிஹிம், அவரிடத்திலே ஒப்பந்தத்தை எடுத்து நாம என்ன செஞ்சோம், தூர் சீனா மலையை தூக்கி அவர்கள் மேல என்ன செஞ்சோம், வச்சிருந்தோம். ஒன்று வகுல்னா லஹும் உதுகுலுல் பாப சுஜ்ஜதன், அரிஹாங்கிற ஊருக்குள்ள போகிறப்ப என்ன செய்யுங்க, நீங்க சஜிதா செய்த உலையில போகன்னு என்ன செஞ்சோம், நாம சொன்னோம். வகுல்னா லஹும் லா தஅது ஃபிஸ் ஸபதி, சனிக்கிழமை நாளையில வரம்பு மீறி நடக்காதீங்கன்னு என்ன செஞ்சோம், நாம சொன்னோம். வஅஹதுனா மின்ஹும் மீதாகன் கலீலா, ஒப்பந்தம் சாதாரணமான ஒப்பந்தம் அல்ல, நிறைய ஒப்பந்தத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், நாம அவங்கள்ட்ட வாங்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா நக்லிஹிம் மீதாகஹும், நாம போட்ட ஒப்பந்தத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சானுங்க, அவனுங்க உடைச்சிட்டாங்க. வகுஃப்ரிஹிம் பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்ன செஞ்சாங்க, இவங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை என்ன செஞ்சாங்க, இவங்க மறுத்தாங்க. வகத்லிஹிமுல் அன்பியா பிகைரி ஹக்கின், நபிமார்களை அநியாயமா என்ன செஞ்சாங்க, இவங்க கொலை பண்ணாங்க. எந்தெந்த நபிமார்களை கொலை பண்ணாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொலை பண்ணது யாரு தான்? இந்த யூதர்கள் தான் என்ன செஞ்சாங்க, கொலை பண்ணாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவங்க சொன்னாங்களாமா, எப்ப இப்படி வரம்பு மீறி நடந்துகிட்டு இருக்கிற ஒப்பந்தத்துக்கு மாறு செய்யறங்கிறப்ப தான் அவனுங்க சொன்ன வார்த்தை, வகுல்னா குலூபுஹும் குல்ஃபுன்,
எங்க கல்புலாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, குலூபுனா குல்ஃபுன், எங்க கல்புலாம் பூடு போடப்பட்டிருக்குது. நாங்க என்ன செய்ய மாட்டோம், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், வேற வேலை இருந்தா போய் பாருங்க மூசான்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், பல் தபஅல்லாஹு அலைஹா பிகுஃப்ரிஹிம், அவருடைய குஃப்ரின் காரணமாக நீங்க என்ன சொல்றத பூட்டு போட்டிருக்கு, நாம என்ன செஞ்சிட்டோம், அவங்களுடைய கல்விலை நாம உத்தர போட்டுட்டோம். ஃபலா யுமினூன கலீலன், அந்த யூதர்கள்லயே கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம். அந்த யூதர்கள்லயே கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவங்க என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்ட ஒரு கேள்விக்கு என்ன கேட்டாங்க, கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன போய் கேள்வி கேட்டாங்க, தௌராத் வேதம் இறங்குற மாதிரி உங்க குர்ஆனும் ஒரே மாதிரி இறங்கணும், எங்க ஊர்ல 10 பேரை சொல்றேன், 10 பேர் பேத்தி அல்லாஹ் என்ன செய்யணும், எழுதி அனுப்பணுங்கிற ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட இந்த 2 கேள்விக்கு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு 3 வரியில சொல்லி முடிச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த சமூகம் எப்படிலாம் சங்கடத்தை ஏற்படுத்துன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சிட்டான். இது மாதிரியாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிக்க போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிக்க போனாங்க, சட்டை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, கழட்டி வச்சுட்டு குளிக்க போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆண்மை தன்மை இருக்குதாங்கிற பார்க்கறதுக்கு என்ன செஞ்சானுங்க, சட்டையை தூக்கிட்டு ஓடிட்டான், சட்டைய ஆடை தூக்கிட்டு ஓடிட்டான். அல்லாஹ்வுக்கு பயங்கரமான கோபம். அல்லாஹ் சொல்றான், மூசாட்ட விளையாண்ட மாதிரி என் நபிட்ட விளையாண்டுறாதீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல விளையாண்ட மாதிரி என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாதீங்க, விளையாடாதீங்க. அப்பெல்லாம் ஊன்னு கேட்டேன், நான் இப்ப என்ன செய்வேன் தெரியுமா, அதாப இறக்கிட்டு போயிட்டே இருப்பேங்கிறான். இங்க சொல்ல வர செய்தி அப்படித்தான். நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கிற குதர்க்கமான கேள்வி எல்லாம் என்ன செய்யாதீங்க, யார்கிட்ட கேட்காதீங்க, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. அப்படி கேட்கறது ரொம்ப ரொம்ப கண்ணியத்தை குறைவு ஏற்படுத்துற மாதிரி. எதுக்கு நான் இந்த வரலாறை சொல்றேன்டா, இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இதை விட பெரிய பெரிய கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க நாயகமேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வுகள்லாம் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு பாடமாக சொல்லி காண்பிக்கிறான். அப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தேவையில்லாத கேள்வி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வின்றார். என்னங்க கேள்வி, ஜெத்து வக்து 4:43 வருது, எத்தனை மணிக்கு, ஆமா நம்ம ஆளுகளுக்கு பெரிய சந்தேகமும் இதெல்லாம் வக்து 4:43 வருது. ஆனா பாங்கு 4:40 இது 50 என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ப இந்த 7 நிமிஷத்துல நம்ம வக்து விட்ட மாதிரி ஆகி போயிருமேன்னு கேட்டார். என்ன கேட்கிறாரு, 7 நிமிஷத்துல பெரிய இதாகி போயிருமே. இதே இன்னொரு பள்ளிக்கு போய் பார்த்தோம்னா அங்க பாங்கு வந்து 4:55 என்ன செஞ்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. இது ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த கேள்வி, பள்ளிவாசல பாங்கு சொன்னா தொழுகு வந்துட வேண்டியதான். இல்ல பாங்கு சொல்றது பள்ளிவாசலுக்கு வர்ற அளவுக்கு எனக்கு என்ன செய்யாது, முடியாது, ராத்திரி பூரா வழி பூரா நாய் தொந்தரவு, அந்த தொந்தரவு இந்த தொந்தரவா இருக்குது. பள்ளிவாசல்ல எங்க என்ன எப்ப பாங்கு சொல்றாங்களோ அதுதான் உங்க வக்துன்னு முடிவு பண்ணிக்கணும். இந்த போர்டு பார்க்குற வேலையை, போர்டை பற்றி எழுதி போடுற வேலையெல்லாம் இமாம் வேலையும் முஅத்தின் வேலையும். நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, 4 நிமிஷம் 7 நிமிஷம் தள்ளி பாங்கு சொல்லி தொழுகிறதுனால அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, நான் பொறுப்புதாரிங்க, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களைய குடிக்க மாட்டானுங்க. கரெக்டுங்களா ஜர்த்துண்டார்? ஆமாங்க கரெக்டு. இந்த கேள்வியே நமக்கு இப்போ தேவையே இல்லை. என்ன செய்ய தேவையில்லை, தேவையே இல்லை. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா, இமாமை பின் துயர்ந்து தக்பீர் கட்டி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் தக்பீர் கட்டிட்டோம்ல, இப்போ என்ன தப்பு செஞ்சாலும் யார் பொறுப்பு, யாரை பின் தொடர்ந்துட்ட, யார் அன்னை பின் தொடர்ந்துருக்க, இந்த பள்ளியும் பள்ளியினுடைய பாங்க சப்தத்தை வச்சு நம்ம பின் தொடர்ந்துட்டோம்ல, இப்போ குற்றம் குறைவுகளும் யாரைத்தான் சாரும், நாம என்ன செய்ய தேவையில்லை, ஒன்றும் உரி பண்ணிக்க. இது மாதிரி சம்பந்தம் இல்லாத, தேவையில்லாத, ஒன்றுத்துக்குமே உபயோகம் இல்லாத கேள்வி என்ன செய்யறது, நம்ம ஆட்கள் நிறைய கேட்டு அதில் ஆய்வு செஞ்சு இதில் ஆய்வு செஞ்சு ஒரே நேரத்தில் 2 சுன்னத்து வருது, இதில் எந்த சுன்னத்தை செய்கிறது, ஒரே நாளில் அரஃபா நோன்பு வருது, ஒரே நாளில் வெள்ளிக்கிழமையும் வருது, என்ன செய்கிறது? அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நோன்பு வைக்கிறதா வேணாமா? உனக்கு இது கேள்வியா? இது அரஃபா நோன்பு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நோன்பு வைங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா, வச்சுட்டு போயிட வேண்டியதானே. வெள்ளிக்கிழமை வருது, அப்போ அரஃபா நாளை சனிக்கிழமை வச்சுக்கலாமா? முடியுமா? அது முடியாது. சரி, அரஃபா நாளை வியாழக்கிழமை வச்சுக்கலாமா? அதுவும் முடியாது. இல்லை அரஃபா நாளில் திங்கக்கிழமை அரஃபா நாள் வருது, அப்புறம் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 சுன்னத்தை ஒரு ஆள் எப்படி செய்யறது? ஒரே நேரத்தில் 2 சுன்னத்தை செஞ்சால் அல்லாவே நன்மை கொடுக்குறேன்டா, நீ செய்யறத செய்ய மாட்டியா?
சம்பந்தம் இல்லாத கேள்வி, உபயோகம் இல்லாத கேள்வி. அதுக்கு மணிக்கணக்கா நின்று நம்ம விளக்கம் சொல்லி கடைசி அவருக்கு உடம்பு பூரா வேத்து நம்ம மேல கோபப்பட்டுட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு பயான் பள்ளிவாசல ஒரு அஜத் பயான் பண்ணார், கடைசி அவர்கிட்ட போய் கேட்கலாம் கேட்டா அவர் மௌத்தா போயிட்டார். அது என்னவாய் போயிட்டார், மௌத்தா போயிட்டார். என்னங்க துனியாவில் வேற வேலையே இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டு உங்க நேரத்தையும் உங்க காலத்தையும் எதுக்கு வேலாக்கிக்கிறீங்க? சட்டமும் செய்திகளும் அல்லாஹும் ரசூலும் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. புரியலையா, சந்தேகம் வந்துச்சா லேசா கேட்டு என்ன செஞ்சுக்கலாம், தெளிவுபடுத்திக்கலாம். ஒரு கேள்விக்குள்ள 1008 கேள்வியை நுழைச்சு ஹஜ்ஜு கடமைன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கடமை? ஹஜ்ஜு கடமை. உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு என்ன கேட்டாங்க, நாயகமே வருஷம் வருஷம் ஹஜ்ஜு கடமைன்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஆயத் இறக்கிட்டான், ரசூலுல்லாஹ் ஆயத் திறக்கணும். அல்லாஹ் ஆயத் இறக்கிட்டான், என் நபிகிட்ட தேவையில்லாத இந்த கேள்வியை கேட்காதீங்க, என் நபி ஆமாண்டாய். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கிற மாதிரி யார்கிட்ட கேட்றாதீங்க. அங்க நடந்த டீலிங் வேற, இங்க நடக்கிற டீலிங் வேற. அதெல்லாம் விட்டு போச்சு. இது என் ஹபீபின் மீது தேவையில்லாத குதர்க்கமான கேள்விகளை கேட்டீங்கன்னா அன்னைக்கு இருந்த மாதிரி போட்டுட்டு இருக்க மாட்டேன். அதாவ இறக்கிட்டு என்ன செய்வேன், நான் போய்கிட்டே இருக்கேன். அல்லாஹ் அந்த பாடத்தை தான் என்ன செய்யறானுங்க நமக்கு சொல்லி கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் தேவையில்லாத குதர்க்கமான சம்பந்தம் இல்லாத கேள்வி என்ன செய்ய தேவையில்லை, கேட்க தேவையில்லை. ரெண்டாவது அல்லாஹ் கொடுத்துருக்கிற நியாமத்தை அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யணும், ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கிடைச்சிருக்கா, நாளைக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இன்னைக்கு பத்தாது, இன்னைக்கு இதாயிரும் சொல்லி நீங்க சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு நான் கொடுக்கணுங்கிற ஆளுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்? மண்ணு செல்வாங்கிற உணவை சனிக்கிழமைக்கு தேவைக்கு மட்டும் தான் நான் சேமித்து வச்சு சொன்னேன். நீ நாளைக்கு வராம போயிடும், இன்னைக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சேர்த்து வச்சீங்கன்னா நான் எப்படி உனக்கு கொடுப்பேன்? அல்லாஹ் சொன்னான், மண்ணு செல்வா. அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, நிப்பாட்டிட்டான். உலகத்திலேயே சொர்க்க உணவை சாப்பிட்டவன் யார் தாங்க? ஆமாங்க, ஹதீஸ்ல தாங்க நாம பார்க்கிறோம். முதல்ல சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கவாதிகள் மீன் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு, என்னங்க சொர்க்கத்திலிருந்து மீன் சாப்பிட்ட ஆளை யாராச்சும் நம்மளால பார்க்க முடியுமா, காமிக்க முடியுமா? அதுதான், அதை அனுபவிச்சவன் யாரு தான்? கடைசி அவன் சொல்லிட்டு இது எனக்கு பிடிக்கல, எங்களுக்கு வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளியும் கொடுன்ட்டு அல்லாஹ் தஆலாட்ட. அல்லாஹ் சொன்னா கொடுத்துருவோனப்பா, ஆனா அதுதான் சிறந்த உணவு, அதுதான் சிறந்த உணவு. வெயில் அடிக்குது நிழல கொடுங்கன்னா அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, நிழல கொடுத்தா. நாம வேணா கேட்டு பார்ப்போமா? ஏப்ரல் மேல இந்த வருஷம் நோம்பு வேற, ரம்ஜான்ல மார்ச்ல வருது, பிப்ரவரி மார்ச்ல வருது. நல்லா அப்பதான் வெயில் ஸ்டார்ட் ஆகிற நேரம். யா அல்லாஹ் ரொம்ப அதாபா இருக்குடா ரப்பே, முன்னும் முடியலடா ரப்பே, நேரம் அதிகமா இருக்குது, கொஞ்சம் வெயில கொடுன்னு, வெயில இருந்து குறைச்சி எங்களுக்கு நிழல கொடுன்னு கேட்டா அல்லாஹ் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கேட்டவன கிடைச்சிச்சு யாருக்கு? இது பத்துல அது பத்துல நியமத்தை அள்ளி 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 அனுபவிச்சு போட்டு, ஏடா இத்தனையும் அனுபவிச்சுட்டு அல்லாஹ் ஏத்துக்குவேன்னு கேட்டா அதெல்லாம் முடியாது, பேசாம காரமாட்ட வணங்கிட்டு போப்பா. என்ன சொன்னானுங்க, எங்களுக்கு இதெல்லாம் நேரம் இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்ட்டான். என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க, மூசாவே ஈசாவே இஸ்ஹாக்கே எல்லா நபியும் அந்தந்த வேலையை போய் பாருங்க, நாங்களாம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம்ட்டாங்க. அப்ப நியாமத்து கிடைச்சிருக்கிற போது அதை அனுபவிக்காம துஷ்பிரயோகம் பண்ணா அல்லாஹ்க்கு என்ன வரும்? ரெண்டாவது 10லேன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட முறையிட்டன்னு சொன்னோம்னா, நான் கொடுக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கேன், நீ 10லேண்டா என்ன அர்த்தம்? என்ன சட்டி பூரா சாப்பாடு இருக்குது, எதுவும் 10ஆம் கித்தான் போயிடாது. ஏங்க 2-3 சட்டி தேக்ஸா பிரிக்காம இருக்குது, 10ஆம் கித்தான் போயிருமான்னு ஏதோ தவையில்லாமல் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க? சாப்பாடு பரக்கத்தான் இருக்குது. என்ன சொல்லணும், அல்லாஹ் அந்த சாப்பாட்டில் பரக்கத் செய்வானாக. கௌசுலான முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ், சாப்பாடு கொஞ்சம் பேர் தான், விருந்துக்கு வந்தவங்க லட்சக்கணக்கான பேர் விருந்துக்கு வந்துட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க, விருந்துக்கு வந்துட்டாங்க. முரீதீன்கள்லாம் வந்து சொன்னாங்களாமா, குறைவான உணவாக இருக்குது, லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க, பத்தாதேன்னு சொல்லிட்டு. பத்தாதுன்னு ஏன் நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. பத்தாதுன்னு ஏன் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? கிபிலாவை பார்த்து 2 ரக்காத் தக்பீர் கட்டினாங்க. யா அல்லாஹ் இருக்கிறவங்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுறா ரப்பே, 10லேங்கிற சமூகமாகவே இந்த சமூகம் இருக்குதேடா ரப்பே, ஹிதாயத்தை கொடுறா ரப்பே, இதில் உன்னுடைய குதிரத்தை காமின்னு என்ன செஞ்சாங்க, கௌசுல் ஆலம் சொன்னாங்க. ஒன்று சட்டியை திறக்காம சாப்பாடா என்ன செய்ய, நீ சப்ளை பண்ணி எடுத்து என்ன செய்ய, நீ கொடுத்துக்கிட்டே இருக்கு. வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, சட்டி அப்படியே இருந்துச்சு. 10ல் எனக்கு போதாது, எனக்கு இன்னமும் வேணும்னு நினைக்கிறது யாருடைய பழக்கம் இல்லை, ஒரு மூமினுக்கு உண்டான பழக்கம் இல்லை. இது யாருடைய பழக்கம்? யூத நசாராக்களுடைய பழக்கம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்னைக்கு இது கிடைச்சாலும் என்னதான் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் நல்லதுக்கு தான்.
அல்லாஹ் நமக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வான். திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன பாடமே இதுதான். அல்லாஹ் நமக்கு நல்லது மட்டுமே தான் செய்வான். அல்லாஹ் நமக்கு தண்டனையோ எதுவுமே கொடுக்கவே மாட்டான். எல்லாமே அதுல எல்லாமே நமக்கு என்ன இருக்குது? ஹைர் இருக்குது. இந்த ஒரு சின்ன பாடத்தை நம்ம விளங்கிட்டோம்டா யூதன மாதிரியோ நசராக்களை மாதிரியோ என்ன செய்ய மாட்டோம், நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குற வாசகம் ஃபலா யுமினூன இல்லா கலீலா. அந்த கூட்டத்திலையும் கொஞ்சம் பேர் தான் என்ன செஞ்சாங்கங்க, ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஈமானை ஏற்றுக்கிட்டவங்களே ரொம்ப ரொம்ப உயர்வானவங்க யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை காட்டி சொல்லப்பட்ட மனிதர்களில் ஒருத்தர். இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா அத்தாட்சிகளையும் பார்த்துட்டு இவங்க தான் தௌராத்துல சொல்லப்பட்டிருக்கிற சரியான நபி, இவங்க தான் இஞ்சில சொல்லப்பட்டிருக்கிற சரியான நபின்னு என்ன செஞ்சாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டுட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை சொன்னா யூதன் பதில் பேச மாட்டான். அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொல்லிட்டாங்களா, ஓகே, எல்லாம் ஓகே. ஈமானை கொண்டுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டுட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துட்டு அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க? இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு யூத படை என்ன செய்யுது? பெருமானாரை பார்க்கறதுக்காண்டி வருது. உடனே அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா நான் உள்ளுக்குள்ளே போயிடுறேன், நான் இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு என்ன செஞ்சாங்க? உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. யூதர்கள் ஒரு கேள்வியை கேட்கறதுக்காண்டி பெருமானார்கிட்ட வர்றாங்க. கேள்வியை கேட்கறதுக்கு முன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்லமாக கேட்குறாங்க, உங்கள் கூட்டத்தில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார் அப்துல்லாஹ் இப்னு சலாம், அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு. அவர் அப்படி இப்படி, அவர் ரொம்ப உயர்வானவர், அவர் சொன்னால் நாங்கள் அடுத்து பதில் பேச மாட்டோம்னு சொல்லி எல்லாம் புகழ்றான். என்ன செய்கிறாங்க? அளவு கடந்து என்ன செய்கிறாங்க? புகழ்றாங்க. நல்லா பார்த்துக்கங்க, புகழ்றாங்க. உள்ளேருந்து கூப்பிட்டாங்க, வாங்க அப்துல்லாஹ் இப்னு சலாமின்னு சொல்லி. யார் உள்ளேருந்து வர்றா? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு. இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்னை கொண்டு ஈமான் கொண்டுட்டாரு. யார் சொன்னா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அந்த நாவ் அப்படி திரும்பிடுச்சு. இவரை மாதிரி ஒரு அயோக்கியம் வேற யாருமே கிடையாதுன்னு. புரியுதுங்களா? நான் சொன்னோம்ல, அப்போ ஒன்று பேசுவான், இப்போ ஒன்று பேசுவான். ஒரு மேடையில் ஒரு பேச்சு, அடுத்த மேடையில் இன்னொரு பேச்சு, மாற்றி மாற்றி பேசுறது யாருடைய பழக்கம்? ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவர் இவ்வளவு புகழ்ந்தீங்க. அது அப்ப எங்க கல்வியில் இருக்கிற வரைக்கும். எப்ப இவர் உங்க கல்விக்கு வந்துட்டாரோ அப்ப எங்களுக்கு இவர் தேவையில்லை. இதுதான் யாருடைய பழக்கங்க? யூதருடைய பழக்கம். அல்லாஹ் தஆலா அதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திற்கீழே பதிவு செய்து வச்சிருக்கிறான். இப்பேற்பட்ட வம்ச வழியிலேயே ஈமான் கொண்டிருந்தவங்க ஒரே ஒரு மனிதர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துண்டை போத்திக்கிட்டு ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, அவர் சொர்க்கவாதி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துண்டை போத்திட்டு ஒருத்தர் வராரு பாருங்க, அவர் சொர்க்கவாதி. எந்திரிச்சு போய் பார்த்தா யார் வர்றா? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உள்ளுக்குள்ள வர்றாங்க. அப்பேற்பட்ட அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ஃபலா யுமினூன இல்லா கலீலன். அந்த யூத கூட்டங்களே குறைவானவர்கள் தான் ஈமான் கொண்டாங்க. அதில் முதன்மையானவர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா. இப்போ எவ்வளவு நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா பேசிட்டு யூதர்கள் பற்றி பேசிட்டு வந்தால், அல்லாஹ் தஆலா அடுத்து யாரை பேசுகிறான்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் மரீம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை கபூல் செய்கிற உயர்வான நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவாபி ஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நீ வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் யூதர்களிடத்தில் என்னவெல்லாம் கெட்ட குணங்கள் இருந்ததோ அத்துணை குணங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் பாதுகாத்தருள்வாயாக.
குதர்க்கமாக கேள்வி கேட்பதும் நியமத்துகளை புறந்தள்ளியும் உனக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடிய ஒரு கெட்ட குணங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் பாதுகாத்தருள்வாயாக. யாழ் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிற தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையும் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை மனநிறைவோடு சொல்லுகிற தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யாழ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாக உயர்ந்த நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யாழ்லா புனிதம் நிறைந்த ரமலானுடைய காலத்தை அடைந்து உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பொருத்தமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்த ஒரு மாத காலங்களில் எங்களுக்கு பூர்ண ஆஃபியத்தையும் சுகத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதிகமாக நின்று வணங்குற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதிகமாக அந்த மாதத்திலே நல்ல சுறுசுறுப்பை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. களைப்பையும் சோம்பேறித்தனத்தை விட்டும் எங்களுடைய உடம்பிலிருந்து எடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் அந்த ரமலானுடைய காலத்திலே அதிகம் குர்ஆன் ஓதுகிற தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. தராவீஹிலே குர்ஆனை முழுவதுமாக கேட்கிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. இந்த துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.